மேஷ ராசி அன்பர்களே, அதாவது நின்று போன வேலை நடக்க ஆரம்பிக்க போகுது, தொடங்க போகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா முடங்கி போன மேஷம் எழுந்து நிற்க போகுது. அதாவது அடுத்த 90 நாட்களில் உங்களை தேடி வரும் ஒரு முக்கியமான வாய்ப்பை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, அதாவது கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா, நீங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழக்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். காரணம் என்னன்னா, ஜூன் மாதம் முதல் உங்க ராசியில நடக்க போகும் கிரக அமைப்பு சாதாரணமானது கிடையாது. இந்த காணொளி உங்களை தேடி சாதாரணமாக வரல. நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முடிவை பிரபஞ்சம் எடுத்தாச்சு. அதனாலதான் நீங்க இந்த காணொளியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பல மாதங்களாக நின்ற வேலை, தள்ளிப்போன திட்டம், கிடைக்காமல் போன பணம், காத்திருந்த ஒரு செய்தி, இவற்றில் ஏதாவது ஒன்று திடீரென்று நகரத் தொடங்கும். அதாவது உங்களுக்கு வரவேண்டியது நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரப்போகுது. ஆனால் அந்த நல்ல விஷயம் வருவதற்கு முன்பு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறிய சோதனையை வைத்தே தீரும். அது என்ன? ஏன் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த காணொளியோட இறுதியில நான் சொல்ல போகும் 3 அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டாலே போதும். மிகப்பெரிய அளவில் மேஷம் நகர்ந்து அடுத்த படிக்கு, அடுத்த கட்டத்திற்கு சென்றே தீரும். நீங்க வளரவே கூடாது, வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா சில பேர், அவங்க முன்னாடி மேஷம் உயர்ந்து நிற்க போகுது. கடந்த சில மாசங்களாகவே உங்களுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு வந்திருக்குதா? அதாவது நான் இவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனாலும் முயற்சிக்கு ஏற்ற பலனே இல்லையே, எல்லா முடிவுகளுமே எல்லா விஷயங்களுமே லேட் ஆகும், தாமதமாகுது. அது ஏன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுடைய ஆழ் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? சிலருக்கு குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருக்கும். இன்னும் சிலருக்கு பண வரவு தாமதமாகிட்டே இருக்கும். அதாவது ஒரு பணம் வர வேண்டிய பணம் அது வந்துடுச்சுன்னா நீங்கள் நினைச்ச வேலையை செஞ்சு முடிச்சிடலாம், ஆனால் அந்த பணம் வரவே வராது. இன்னும் சிலருக்கு வேலை அல்லது தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமே இல்லாமல் அதே இடத்துலையே வேலை இருக்கும், அதே தொழிலை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பதவி உயர்வு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு வராமல் தட்டுப்பட்டுக்கிட்டே போகுது. மிகப்பெரிய அளவில் இவை எல்லாமே நகரப்போகுது. அதாவது ஜூன் மாசத்திலிருந்து மேஷ ராசியின் ஆற்றல் சக்தி வேறு திசைக்கு திரும்புகிறது. நீங்க கடந்த காலத்துல போட்ட விதைகள் அத்தனையுமே விருட்சமாய் முளைக்க போகுது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நின்று போன எல்லா வேலையுமே நகரப்போகுது, நடக்க போகுது. அதனால மேஷம் இந்த நொடி முதல் சந்தோஷமாக இருக்கணும். இங்கதான் முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு வரப்போகும் நல்ல செய்தி என்ன? நீங்க எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து வராது, அது வேறு ஒரு வழியாக வரும். அதாவது நீங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா அந்த விஷயம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காம வேற மாதிரி நடக்கும். ஆனா அதுல மிகப்பெரிய அளவுல இதை விட பல நன்மைகள் ஒளிஞ்சு இருக்கும். ஒரு தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு வரலாம், ஒரு பழைய தொடர்பு, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு தொடர்பை ஒருத்தர்கிட்ட துண்டிச்சிருப்பீங்க, அந்த தொடர்பு மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு நண்பருடைய பரிந்துரை கிடைக்கும். அதாவது நீங்க யார் சொன்னாலுமே கேட்காத மேஷம், யாரோ ஒருத்தர் சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையில முடிவெடுக்க போகுது. இந்த ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க சரி அவர் சொல்றது தான் நம்ம கேட்போமே அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசு மாறப்போகுது. இந்த நேரத்துல பல மேஷராசிக்காரர்கள் ஒரு பெரிய தவறை செய்வார்கள். அது என்ன தெரியுமா? அவசரம். அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க, கோபத்தில் முடிவை எடுப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், வரப்போகும் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் மேஷம் முழுமையாக பெற முடியும். பண விஷயத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு தொகை ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, வராம, அது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில பேருக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக நடந்தே தீரும்.
சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு, அதாவது மேஷத்தில் இருக்கக்கூடிய 40% அன்பர்கள் செய்யக்கூடிய வேலையை வேண்டா வெறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது. சிலருக்கு தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள், அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வரப்போறாங்க. தொழில் மிகப்பெரிய அளவில் உயரப்போகுது, வளரப்போகுது. ஆனால் இங்க ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, பணம் வரப்போகுது அப்படின்றதுக்காக அதை உடனே செலவு செஞ்சிடாதீங்க. தயவு செய்து எந்த செலவையுமே உங்களின் மனசுல ஏற்றி வச்சுக்காதீங்க. மேஷத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணமே என்னன்னா, 10 ரூபாய் கையில் வந்துடுச்சுன்னா அந்த 10 ரூபாய்க்கு 10 செலவுகளை நீங்களே திட்டம் போட்டு வகுத்து வச்சிருவீங்க. அதனால தயவு செய்து நீங்களா எந்த செலவையுமே செய்யாதீங்க. ஏனெனில் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை உங்களுக்கு 2 வாய்ப்புகள் வரப்போகுது. முதல் வாய்ப்பு சாதாரணமாக தான் இருக்கும். அந்த 2வது வாய்ப்பு வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். பலர் முதல் வாய்ப்பிலேயே திருப்தி அடைஞ்சிருவாங்க, சரி இது போதும் அப்படின்னு. புத்திசாலிகள் 2வது வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெளிவு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் மேஷத்துக்கு உறவில் ஏகப்பட்ட குழப்பங்கள், குடும்பத்தில் 1008 மன உளைச்சல்கள், இது எல்லாமே தீரப்போகுது. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, மேஷத்துடைய நெஞ்சிலிருந்து மனபாரங்கள் இறங்க போகுது. திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தி வந்தே தீரும். ஆனால் உங்களின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷத்தோட கோபம் கூட மிகப்பெரிய அளவில் பல மாதங்களுடைய, ஏன் பல வருஷங்களுக்கே உங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடும். அதனால தயவு செய்து மேஷத்தை போல கோபப்படுபவர்கள் இந்த ஜெகத்திலேயே யாருமே கிடையாது. ஆனால் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும். உலகம் அந்த நியாயத்தை பார்க்கவே பார்க்காது. தயவு செய்து கோபப்படாதீங்க. இப்போது அந்த பெரிய பரிசை பற்றி பேசலாம். இந்த பரிசு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு அது பணமாக இருக்கும். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நின்று போன பணம் கிடைக்கும், எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு அது வேலை வாய்ப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு அல்லது சொத்து தொடர்பான நல்ல செய்தியாக இருக்கும். நிச்சயமாக மேஷத்துக்கு மண் யோகம் இருக்கு. இந்த ஜூன் மாதத்துக்கு மேல நீங்க மண்ணிற்கு சொந்தக்காரர் ஆக முடியும். சிலருக்கு வாழ்க்கையில் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக அமைந்தே தீரும். இந்த நிலைக்கு நான் போயிட்டேன்னா நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலைக்கு நிச்சயமாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்க சென்றே தீர்வீர்கள். ஆனா அந்த பரிசு வருவதற்கு முன்பு ஒரு அறிகுறியை பிரபஞ்சம் தரும். அதாவது சிக்னலை உங்களுக்கு தரும். திடீர்னு பழைய நண்பரை சந்திக்க நேரிடும். பல நாட்களாக பேசாத ஒருவர் தொடர்பு கொண்டு உங்களுடன் பேசுவார். அல்லது மறந்து போன ஒரு திட்டம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த திட்டத்தை நீங்க தொடங்குவீங்க. இவையெல்லாம் நடந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது, சிக்னலை தருது அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான எண்கள் என்னன்னா, அதாவது ஜூன் மாதத்துக்கு மேல நீங்க எந்த எண்ணை உபயோகப்படுத்தினால் நீங்க நல்லா இருக்க முடியும், உங்களால உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களும் நல்லா இருக்க முடியும்னா, முதலாவது எண் 3, இரண்டாவது 9, மூன்றாவது 27. இந்த எண்கள் அடிக்கடி மேஷத்துடைய கண்களில் படப்போகுது. அப்படிப்பட்டா அதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்து கொள்ளுங்கள். எளிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை அன்று அருகிலுள்ள முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அந்த முருகனுடைய படத்திற்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் மேஷம் மேன்மேலும் வளர்ந்தே தீரும். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா? நல்ல விஷயம் வரப்போகுது. ஆனால் அதை அடையாளம் காணும் பொறுமை உங்களிடம் இருக்க வேண்டும். ஜூன் மாதம் முதல் அடுத்த 90 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதனாலதான்
உங்களை நீங்களே நம்புங்க அப்படின்னு சொன்னேன். முதல்ல என்னால் இது முடியும், நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், நான் வாழ்க்கையில் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நேர்மறையாக எண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உங்களை விட்டு விலகும். எந்த ஒரு தருணத்திலையுமே அவசரப்படாதீங்க. வரக்கூடிய வாய்ப்பை உத்து கவனிங்க. ஏனெனில் ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் எல்லா கதவுகளுமே திறக்க போகுது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த முருகனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். மிகப்பெரிய அளவில் மேஷம் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றிகள்.